நீங்க உங்கள ஒரு லேசியான பெர்சன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? காலையில எந்திரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட பிளான் இருக்கும். ஆனா ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனைப்பீங்க. ஆனா அது முடியாதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு உண்மைய சொல்லப் போறேன். நீங்க லேசியான பெர்சன் கிடையாது. நீங்க மென்டலி ஓவர்லோடடா மட்டும் தான் இருக்கீங்க. இந்த வீடியோ உங்க மேல இருக்கிற கில்ட்ட ரிமூவ் பண்ணும் அண்ட் உங்களோட லைஃபையும் கொஞ்சம் ரீசெட் பண்ணும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாரும் எத லேசினஸ்ன்னு நெனச்சிட்டு இருக்கோம்? இந்த சொசைட்டி சொல்ற மாரி உன்கிட்ட டிசிப்ளின் இல்ல, உன்கிட்ட சீரியஸ்னஸ் இல்ல, உனக்கு எஃபோர்ட் போட தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாரி எனக்கும் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ரியாலிட்டி தான் என்ன? நம்மளோட மைண்ட் ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம ஆல்ரெடி நெறைய டெசிஷன் எடுத்திருப்போம். அது சரியா இல்லாம கூட போயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்குள்ள டூ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ கேரி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கோம். மத்த யாருக்குமே தெரியாத ஃபெயிலியர்ஸ பார்த்துட்டு இருக்கோம். நம்மளே நம்ம எல்லார் கூடயும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்ட நெறைய செல்ஃப் டவுட் எல்லாம் இருக்கு. இந்த மாரி உன்கிட்டயும் இருக்கான்னு ஆஃபியான்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பா இது எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணிட்டு தான் வந்தேன். சில டைம் லைஃப் சரியா போலன்னா நம்ம எடுத்த டெசிஷன் தான் தப்போன்னு நெனச்சிருக்கேன். ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகும்போதும் சில விஷயத்துக்கு நான் டிசர்வ் இல்லன்னு கூட நெனச்சிருக்கேன். அண்ட் என்ன விட யங்கரா இருக்கிற பெர்சன் வளர்ந்துட்டு போகும்போது, அவங்க கூட நான் என்ன கம்பேரும் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இது நான் மட்டும் பண்ணலன்னு நெனைக்கிறேன். என் கூட சேர்ந்து நெறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனா, இது எல்லாத்தோட ரிசல்ட் என்ன ஆகும் தெரியுமா? நம்மளோட பாடி ஓகேவா இருக்கும். ஆனா மைண்ட் கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிரும். இதத்தான் நம்ம லேசினஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டி தான் என்ன? இதுக்கு பேரு லேசினஸ் கிடையாது. ஓவர்லோடட். சரி. நம்ம லேசியா இல்ல. மென்டலி ஓவர்லோடடா மட்டும் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? இப்போ நான் சொல்லப் போற இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். சின்ன டாஸ்க்கா தான் இருக்கும். ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும். இந்த நம்ம அம்மாங்கலாம் சொல்ற மாரி, ஃபோன் ஸ்க்ரால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே நெறைய ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஆனாலும் டயர்டா மட்டும் தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. தென் ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணும். ஆனா நம்ம பண்ண மாட்டோம். இன்கேஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த வொர்க்க நம்ம ஃபினிஷ் பண்ணவே மாட்டோம். இத எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்மளே நம்ம கிட்ட பண்ணிக்கிறது செல்ஃப் டாக். அத ரொம்ப ஹார்ஷா பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நான் சொன்ன இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, கங்ராச்சுலேஷன்ஸ். நீங்க லேசியா இல்லவே இல்ல. ஓவர்லோடடா மட்டும் தான் இருக்கீங்க. சரி, நமக்கு ஏன் இவ்ளோ ஓவர்லோடடா ஃபீல் ஆகுது? ஃபர்ஸ்ட் திங் டூ மெனி ஓப்பன் லூப்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு, அதுக்கு கோலே இல்லாம அந்த விஷயத்த முடிக்காமயே விட்டுறது. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன்ஸ், பிளான்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கான விஷயம் எல்லாமே தேவையில்லாத பேக்கிரவுண்ட் ஆப் மாரி ரன் ஆகிட்டு போய்க்கிட்டே இருக்கும். அந்த செகண்ட் திங் கான்ஸ்டன்ட்டா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ நான் சொல்லப்போற இந்த விஷயம் நம்ம எல்லாரும் கண்டிப்பா நம்ம லைஃப்ல பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டா அவங்க லைஃப் எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம லைஃப் நல்லா இல்ல. அவங்க லைஃப்ல இவ்ளோ பியூட்டிஃபுல்லான திங்ஸ் எல்லாம் நடக்குது. நமக்கு அந்த மாரி நடக்கல. அவங்களுக்கு இந்த மாரி அண்டர்ஸ்டாண்டிங்கான பெர்சன் கிடைச்சிருக்காங்க. நமக்கு நடக்கல. இவங்களுக்கு இவ்ளோ லவ் கிடைக்குது. அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவங்க இவ்ளோ ஏர்ன் பண்றாங்க. நம்மளால ஏர்ன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட்டா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன சொல்றதுக்கு முன்னாடி ஒரு உண்மையும் சொல்லிர்றேன். நீங்க சோஷியல் மீடியால பார்க்குற எந்த ஒரு விஷயமும் உண்மை கிடையவே கிடையாது. ஒருத்தங்க சக்சஸ் ஆகுறாங்க, க்ளோ அப் ஆகுறாங்க அண்ட் ஒருத்தங்களோட லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகுது. இதெல்லாமே நடக்கிறத நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நீங்க பார்க்காத எவ்வளவோ வொர்க் கண்டிப்பா இருக்கும். ஆனா, அவங்களோட சக்சஸ, அவங்களோட பாசிட்டிவான விஷயத்த மட்டும் பார்த்துட்டு, நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம்? நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்? நமக்கு மட்டும் ஏன் இது நடக்க மாட்டேங்குதுன்னு தானே நெனச்சுட்டு இருக்கோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் மென்டல் ரெஸ்ட்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லாம சுத்திட்டு இருக்கிறது. நம்ம லேசின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்க எடுக்க நம்ம பாடிக்கு ரெஸ்ட் கிடைச்சிரும். ஆனா நம்ம மைண்டுக்கு கிடைக்குமா? நம்ம மைண்டோட ரெஸ்ட்ங்கிறது அந்த டைம்ல ஜீரோவா மட்டும் தான் இருக்கும். நம்ம இந்த மொபைல் போன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட மைண்ட் ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்ல. நம்மளோட மைண்ட் ஓவர் ஸ்டிமுலேட் தான் ஆகும். சரி, இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். இந்த லேசினஸ் எப்படிதான் ஸ்டாப் பண்றது? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட லைஃப்ல ரொம்ப பெரிய ஷிஃப்ட்டா இருக்கும். நம்மள நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன? நான் ஒரு லேசி, நான் டிசிப்ளின பில்ட் பண்ணணும்னு நெனைக்கிறது தானே. பட் அதுதான் ராங்கான அப்ரோச். சரி, அப்போ கரெக்ட்டான அப்ரோச் என்ன தெரியுமா? நம்மளோட மென்டல் லோட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறது. நம்ம மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கம்மி பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட ஆக்ஷன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆயிரும். நான் சொல்றத கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட பாடியில எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது. பட் மைண்ட் அந்த ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி யோசிச்சு, அத நம்ம ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அண்ட் அது ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்துருச்சுன்னு மட்டும் வையுங்க. அத நம்மளே பண்ண மாரியும், நமக்கே நடந்த மாரியும் அத யோசிச்சு, நம்மளோட பாடியும் சேர்த்து நம்ம டயர்ட் ஆக்கிட்டு இருப்போம். நம்மளோட ஓவர் திங்கிங்ங்கிறது
ஸ்லோ பாய்சன் மாரி வொர்க் ஆயிட்டே தான் இருக்கும். அது ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த மென்டல் ஓவர்லோட மட்டும் ரீசெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற இந்த 5 ஸ்டெப்ப கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பிரெயின் டம்ப். இப்போ நான் சொல்லப் போறது ஈஸியான விஷயம் தான். ஆனா உங்களுக்கு கேட்க கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனாலும் பண்ணுங்க. ஒரு நோட் புக்க எடுத்து உங்களுக்கு தோன்ற எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதுங்க. நீங்க கிறுக்க ஆரம்பிச்சா கூட பரவால்ல. அதுல உங்களுக்கு இருக்கிற டாஸ்க், ஐடியாஸ், வொரீஸ், ஃபியர்ன்னு சொல்லிட்டு எதெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதுங்க. பட் நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். நீங்க எழுத ஆரம்பிக்கும்போது ஒரு மேஜிக் நடக்கும். என்ன மேஜிக்ன்னு தானே கேட்கிறீங்க? நீங்க எழுத ஆரம்பிக்கும்போது உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காவே லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அந்த செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு பிரையாரிட்டி மட்டும் தான் இருக்கணும். டெய்லி உங்களுக்குள்ள ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட்டான வொர்க் என்ன? அந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயத்த மட்டும் நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட இன்புட்ஸ ரெடியூஸ் பண்ணுங்க. நாம இப்போ 2026க்குள்ள வந்துட்டோம். நமக்கு ஒரே ஒரு ரூல் மட்டும் கண்டிப்பா இருக்கணும். இந்த ஸ்க்ரால் பண்றது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அண்ட் லெஸ் நியூஸ், லெஸ் ரேண்டம் ரீல்ஸ். இது எல்லாமே நம்ம கிட்ட கம்மியானாவே போதும். கிளாரிட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஃபோர்த் ஸ்டெப் உங்கள போர் அடிக்க வைக்கிற பேசிக்கான விஷயத்த கண்டிப்பா பண்ணுங்க. நான் சொல்றேன், இது எல்லாமே உங்களோட மென்டல் ஓவர்லோட கியூர் பண்ணும். 8 ஹார்ஸ் நல்லா தூங்குங்க. அண்ட் நெறைய தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. தென் ரேண்டமா ஏதாவது ஒரு வாக் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுங்க. இது எல்லாமே சிம்பிளான விஷயம் தான். ஆனா நம்மள மாதிரி லேசின்னு நினைச்சிட்டு இருக்கிற மென்டலி ஓவர்லோடட் பீப்புளுக்கு இது ரொம்ப போரிங்கான விஷயம். ஆமா தானே. இது போரிங்கா இருந்தாலும் இதுதான் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனே நமக்கு கொடுக்கும். சரி, இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளே அஃபெக்ட் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செல்ஃப் டாக்னு ஒண்ணு பண்றோம். அது எதுக்காக பண்ணணும்? நம்மள அதை டெவலப் பண்றதுக்காக பண்ணணும். பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மள ரேண்டமா மத்தவங்களோட கம்பேர் பண்ணி ஹார்ஷா நம்மளே நம்ம கிட்ட கைண்டே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கோம். சில டைம் நம்மளே நம்ம கிட்ட இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட, நீ எல்லாம் இது பண்ண மாட்ட, உனக்கெல்லாம் இது வராது, நீ இதுக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ நம்ம மேல இருக்கிற வெறுப்புல நம்மளே நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். சில பேர் இது என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு டைம் ரேண்டமா சொல்லுவீங்க. ஆனா இது சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்ச நாள் இது ஒரு ஹாபிட்டா மாற ஆரம்பிச்சு கண்டினியூவா இப்படியே உங்ககிட்ட நீங்க பேசவே ஆரம்பிச்சிருவீங்க. சோ இனிமேல் நீங்க செல்ஃப் டாக் பண்ணும்போது உங்ககிட்ட நீங்க கைண்டா இருக்க பழகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க உண்மையாவே ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்க. அது சீரியஸா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. தப்பில்ல. ஆனா அந்த டைம்ல உட்காந்துட்டு நான் ஒரு யூஸ்லெஸ், இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன். இந்த மாரி எல்லாம் சொல்றத விட்டுட்டு நான் ட்ரை பண்ணேன். நான் ஒன்னும் யூஸ்லெஸ் கிடையாது. இந்த மாரி பேச ஆரம்பிங்க. இந்த மாரி குட்டி குட்டி செல்ஃப் டாக் பண்ணாவே போதும். நம்மளோட செல்ஃப் இமேஜ் தானாவே சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் இந்த மென்டல் ஓவர்லோடுங்கிறது ஐ ஷுட்ன்னு சொல்லி ஒரு டேர்ம் வச்சுட்டு நிறைய விஷயத்த பண்றீங்க பாத்தீங்களா? அதுல இருந்து கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கே சொல்லணும்னா, ஐ ஷுட் பி சக்சஸ்ஃபுல் பர்சன் நவ். ஐ ஷுட் பி பெட்டர். ஐ ஷுட் நாட் ஃபீல் லைக் திஸ். இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மென்டல் ஓவர்லோட் கண்டிப்பா வரும். இந்த ஷுட் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு ப்ரெஷரான விஷயம். கண்டிப்பா எனக்கு இது வேணும். கண்டிப்பா இத நான் பண்ணிருவேன். எனக்கு இது கண்டிப்பா நடந்தது ஆகணும். இந்த மாரி ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களோட மென்டல் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வரும். இந்த ஷுட்ங்கிற வார்த்தைய ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஐ சூஸ் டூன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஒன் மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங்ங்கிறது ஒரு ஃபேக்கான ப்ரொடக்டிவிட்டி. நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான மல்டி டாஸ்கிங் எது? ஃபோன பார்த்துட்டு, ஒர்க் பண்ணிட்டு, மியூசிக் கேட்டுட்டு, அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டும் இருக்கிறது. இந்த மாரி ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு வேணா பிஸியா இருக்கலாம். ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ண வைக்கலாம். ஆனா, நம்மளோட பிரெயின் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிரும். இப்போ நமக்கு ஒரே ஒரு ரூல் மட்டும் தான் இருக்கணும். அது என்னதுன்னா, ஏதாவது ஒரு டாஸ்க், ஒரு டேப், ஒரு விண்டோ. இத மட்டும் தான் வச்சு நம்ம வேலை செய்யணுங்கிறது. அண்ட் தென் ரெஸ்ட் வித்தவுட் கில்ட் இஸ் அ மெடிசின். சில டைம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனைப்போம். அந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கும்போது, நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு ஒர்க்க பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறது. இதுக்கு பேரு ரெஸ்ட் கிடையாது. நமக்கு நம்மளே குடுத்துக்கிற பனிஷ்மென்ட். உண்மையாவே ரெஸ்ட்ங்கிறது கில்ட்டே இல்லாம இருக்கணும். அதே மாரி மொபைல் ஃபோன்ஸும் இல்லாம, எந்த செல்ஃப் ஹேட்டும் இல்லாம இருக்கணும். நமக்கு நம்மளே குடுத்துக்கிற கில்ட் ஃப்ரீ ரெஸ்ட் தான் நம்மளோட ஃபாஸ்ட்டான ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், அதுவுமே உங்களோட மென்டல் ஓவர்லோடுக்கு ரீசனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஏதாவது ஒரு கால் அட்டெண்ட் பண்ணாம வச்சிருப்பீங்க. இல்லன்னா அந்த கால் எடுக்காம வச்சிருப்பீங்க. ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம வச்சிருப்பீங்க. தென் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாமே என்ன ஆகும்? பெண்டிங்ன்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கும். இப்படி அவாய்ட் பண்ணா என்ன ஆகும்? லோடு அதிகமாகும்.
ஆனா நின்னு ஃபேஸ் பண்ணீங்கன்னா, அந்த வொர்க் அதோட முடிஞ்சு போயிரும். ஸோ, நமக்கே தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த குட்டி, குட்டி விஷயம் தான் நம்மளோட மென்டல் ஓவர்லோடுக்கு ரொம்ப பெரிய ரீசனாவே இருக்குது. ஆனா, இது தெரியாம தான் நம்மள ஒரு லேசின்னு நெனச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் அதே மாரி உங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் லேசின்னு நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய்.